வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வாரத்திலும் கூட நம்ம ஒரு புதிய காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற இந்த ஆல்கஹால், ட்ரக்ஸ் இது போன்ற அடிக்ஷன்ல இருக்கிறவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லித்தரதற்காக நம்ம மத்தியில டாக்டர் வந்திருக்கிறாங்க. உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு 15 வயசுல இருந்து 64 வயசு வரைக்கும் 17 பேர்ல ஒருவர் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. மதிப்பிடப்பட்ட பயனர்களின் எண்ணிக்கை 2011ல 24 கோடியாக இருந்தது. ஆனா அதே அளவு 2021ல 29 கோடி 60 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, மது மற்றும் போதைப் பொருட்கள் பாவனையால் ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் பேர் மரிச்சு போகிறாங்க. அதுல பெரும்பான்மையானவர்கள் ஆண்கள். இப்ப வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆல்கஹாலை பத்தி என்ன சொல்லுதுன்னா, உலக அளவுல 26 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 20 லட்சம் பேர் ஆண்கள், 6 லட்சம் பேர் பெண்கள். இந்த மாதிரியான போதைப் பொருட்களினால ஒவ்வொரு வருடமும் அநேகர் மரிச்சு கொண்டே வர்றாங்க. இந்த ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அடிக்ஷன், ட்ரக்ஸ் பழக்கம்னு சொல்லிட்டு இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம இந்த நாளில அதை பற்றி அதிகமாகவும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது வாலிபர்கள். நீங்க உங்க கண்ணோட்டத்துல என்ன பாக்குறீங்க? வாலிபர்கள் இந்த மாதிரி அதிகமா ஸ்மோக்கிங்ல, ஆல்கஹால்ல, ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இல்லீகல் பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஸ்மோக்கிங் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? அதுல மாட்டிக்கொண்டு தவிக்கிற மக்களுக்கு சரீரத்துல உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? ஸ்மோக்கிங்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மெயின் சப்ஸ்டன்ஸ் டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டொபாக்கோல இருக்கிற கெமிக்கல் காம்பனன்ட் நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணும்னா நம்ம பிரெயினை போய் ஸ்டிமுலேட் பண்ணும். பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதுனால யூஃபோரியா காஸ் பண்ணும். யூஃபோரியானா ஒரு ஹாப்பி ஃபீலிங். பிரெயின்ல இருக்கிற பிளஷர் சென்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஹாப்பி மூட உண்டு பண்ணும். அதனாலதான் அதிகமா இந்த ஸ்மோக்கிங்க்கு, டொபாக்கோக்கு அடிக்ட் ஆறாங்க. டொபாக்கோல வேற என்னென்ன இருக்கும்னா நிக்கோட்டினோட கார்சினோஜன்ஸ், டாக்ஸின்ஸும் இருக்கும். கார்சினோஜன்ஸ்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். இது எல்லாமே டொபாக்கோல இருக்கும். டொபாக்கோ பர்ன் பண்ணாம இருக்கிற டொபாக்கோலயே நிக்கோட்டின், கார்சினோஜன்ஸ் எல்லாம் இருக்கு. இத நம்ம பர்ன் பண்ணி சிகரெட்டா ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 4000 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே அந்த ஸ்மோக் வழியா நம்ம பாடிய போய் அஃபெக்ட் பண்ணுது. இத்தனை ஆயிரக்கணக்கான டாக்ஸின்ஸ், கார்சினோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ள நம்ம இன்ஹேல் பண்றோம் ஸ்மோக்கிங் மூலியமா. இது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸையுமே பாதிக்கும். இதனால மெயினா இருக்கிற டாக்ஸிக் கேசஸ் கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற கேஸ் ரிலீஸ் ஆகும். இது நம்ம ஹார்ட்டை பாதிக்கும். ஹார்ட்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி இதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிக்கோட்டின் என்ற காம்போனன்ட்டே நம்ம ஹார்ட்ல இருக்க வெசல்ஸா இருந்தாலும் சரி, பாடி ஃபுல்லா இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். இதோட கூட நிறைய கார்சினோஜன்ஸும் இந்த ஸ்மோக் வழியா ரிலீஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் டொபாக்கோ சூ பண்ணுவாங்க. டொபாக்கோ ஸ்மோக் பண்ணாம சூ பண்ணும்போது மோஸ்டா அவங்களுக்கு ஓரல் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இதே ஸ்மோக் பண்ணும்போது அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ஸ்மோக் படுதோ அந்த எல்லா இடத்துலயுமே அது டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். டொபாக்கோ ஸ்மோக்கிங் அப்படின்னு பார்த்தா தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் ஆகும். மெயினா பாதிக்கப்படுறது லங்ஸ். லங்ஸ்ல ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் அப்படின்னா லங் கேன்சர். லங் கேன்சருக்கான மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங். அதோட கூட நிறைய பேர் அதிகமா இந்த கிரானிக் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் சிஓபிடி அப்படின்ற ஒரு டிசார்டர், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இப்போ இந்த ஸ்மோக் பண்றாங்க இல்லையா, அதுல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணும்னா லங்ஸ் மற்றும் அந்த ஏர்வேஸ்
அந்த மூச்சு குழாய் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி எல்லாத்துலயுமே வீக்கம் உண்டாக்கும். சோ இதெல்லாம் வீங்கி போறனால அந்த மூச்சு குழாயோடைய அந்த பேசேஜ் எல்லாமே சுருங்குது. சோ இந்த வீக்கம் கண்டினியூஸா இருக்கும்போது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கிரியேட் ஆகும். சோ இதனால அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா வீசிங் இருக்கும். சோ அதுதான் சிஓபிடி அப்படி சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு irreversible கண்டிஷன். இது ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்மோக்கர்ஸ்லயே இது வந்து ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆயிட்டே போகும். இது ரிவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதே ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லயே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ஏர் பேசேஜ் எல்லாம் ஒரு irreversible டேமேஜ் ஆயிடும். அப்போ அந்த அது விரிவடையாம அது அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். அதோட கூட அந்த ஏர் பேசேஜ் எல்லாம் இந்த டாக்ஸின்ஸ் போய் அந்த ஏர் பேசேஜ் அஃபெக்ட் பண்ணும்போது நிறைய செக்ரீஷன் உண்டு பண்ணும். ஸோ கண்டினியூஸா மியூக்கஸும் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். அது ஒரு வகையில அந்த பேசேஜ் எல்லாம் அடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா இவங்களுக்கு காஃப் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டேமேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்மோக்கரே ஒரு 2 இயர்ஸா ஸ்மோக் பண்றாருன்னா இந்த டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதே ஒரு கிரானிக் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த டிசீஸ் வந்துடும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா அவங்க லைஃப் லாங் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ அவங்க லங் டேமேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இரிவர்சபிளா. ஒரு கட்டத்துல ஆக்சிஜன் இல்லாம பிரீத்தே பண்ண முடியாம ஆயிடும். லங் ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிடும். சோ இந்த சிஓபிடி வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் இந்த ஸ்மோக்கிங்னால வர்றது. வேற என்ன அஃபெக்ட் ஆகும்னா நம்ம ஹார்ட் பாதிக்கப்படலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும், அதுவும் வீக்கமாகும். சோ வீக்கமாச்சுனாலே சுருங்கிடும். சோ அதே மாதிரி நம்ம ஹார்ட்ல இருக்க ரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மூளையில இருக்க ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் போது நமக்கு ஸ்ட்ரோக் வரும். இதே மாதிரி உடம்பு ஃபுல்லா இருக்க ரத்த குழாய்கள் பாதிக்கப்படலாம். கால் கையில கூட ரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசார்டர் வரும். சோ கால்ல இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் அடைப்பு உண்டாச்சுன்னா கால்ல வந்து என்ன ஆயிடும்னா ரத்தம் போகாம நிறைய பேருக்கு கருப்பாயிடும் காலு. சோ காலையே வெட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடும். சோ இதுக்கு வந்து மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங்கும். சோ இந்த ஸ்மோக்கிங்னால ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா டெத் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆறவங்கல்ல 1/3 வந்து ஸ்மோக்கிங்னாலதான். சோ அந்த ஹார்ட் அட்டாக்கே ரொம்ப சீரியஸா வரும். இதோட கூட கேன்சர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ நிறைய கார்சினோஜன்ஸ் ரிலீஸ் ஆகுது நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ நம்ம உடம்புல என்னென்ன ஆர்கன் இருக்கோ எல்லாத்துலயுமே கேன்சர் வரும். சோ அது எந்தெந்த பார்ட் ஆஃப் த பாடி எக்ஸ்போஸ் ஆகுதோ அது எல்லாத்துலயுமே கேன்சர் வரலாம். சோ மெயினா ஓரல் கேவிட்டி, சோ வாயில புற்றுநோய் வரலாம். தொண்டை பகுதி ஓரோஃபேரிங்ஸ், நேசோஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூச்சு குழாய் லாரிங்ஸ், அங்க வந்து கேன்சர் வரலாம். மெயினா லங் கேன்சர் வரும். அதோட கூட ஈசோஃபேஜியல் கேன்சர், உணவு குழாயிலயும் கேன்சர் வரும். ஸ்டமக் கேன்சர் வரும், குடல்ல கேன்சர் வரும், கிட்னில, யூரிட்டர், பிளாடர், இது எல்லாத்துலயுமே இந்த ஸ்மோக்கிங்னாலேயே கேன்சர் வரலாம். சோ நம்ம உடம்புல இருக்க அநேக உறுப்புகள்ல கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு ஸ்மோக்கர் வந்து கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தா அவங்களோட ஆயுசு நாட்களே ஒரு 10 வருஷத்துக்கு குறைஞ்சிரும். சோ இந்த மாதிரி ஸ்மோக்கிங்ல அடிக்டா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் டெத் ஏற்படும். சோ இவ்ளோ பாதிப்புகள் இந்த ஸ்மோக்கிங்னால உண்டாகலாம். ஓகே டாக்டர், இப்ப வந்து ஸ்மோக்கிங்னால உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து விளையாட்டுக்கு சிகரெட் குடிக்கிற மாதிரி அப்படியே ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்றதுதான். அப்புறம் அதை வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸா வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி அதுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து இந்த ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்து அவங்க திரும்ப வெளியே வர முடியுமா? ஸோ உள்ள போறதுக்கு ஒரு வழி இருந்த மாதிரி கண்டிப்பா வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை எப்படி நினைக்கிறீங்க? என்னென்ன வழிகள் வந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இருக்கு? ஸோ இந்த ஸ்மோக்கிங்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். இதை குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும். நிறைய நேரத்துல ஸ்மோக்கர்ஸ் எல்லாருமே குவிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவங்களால முடியாது. ஸோ இதுக்கு ஹெல்ப்புக்கு வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மோக்கிங்கை வந்து சடனா நம்ம யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பாடி வந்து அடிக்ட் ஆயிருக்கும், அவங்க மைண்ட் பிரெயின்
மெயினா இந்த நிக்கோட்டினுக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்கும். இந்த அடிக்ஷன்ல இருந்து சடனா ஸ்டாப் பண்ணவே அவங்களால முடியாது. அப்படி பண்ணோம்னா கை கால் எல்லாம் நடுக்கம் வர்றது இப்படிலாம் வரும். சோ இதுக்காக வந்து இந்த டி அடிக்ஷன் சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டொபேக்கோவை விட நம்ம ஸ்மோக் பண்ணும்போதுதான் டாக்ஸின்ஸ் இன்னும் அதிகமா ரிலீஸ் ஆகுதுன்னு பாக்குறோம் இல்லையா. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ண அந்த நிக்கோட்டினையே வந்து அவங்க கொடுப்பாங்க. சோ நிக்கோட்டின் என்ற அந்த காம்பனன்ட் தான் நமக்கு பிரெயின்ல போய் ஒரு ஹாப்பி மூடு கொடுக்குது. சோ ஸ்மோக் ஆனா என்ன பண்ணுது, நிறைய டாக்ஸின்ஸ கொண்டு வருது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா நிக்கோட்டின் பேச்சஸ் அவங்க பாடியில அவங்க வச்சுக்கிட்டு அந்த பேச்சஸ் மூலியமா நிக்கோட்டின் அவங்க பாடியில ரிலீஸ் ஆகும். நிக்கோட்டின் சூயிங் கம்ஸ் இருக்கு, நிக்கோட்டின் இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் இருக்கு. சோ இது என்ன பண்ணும், நிக்கோட்டின் மட்டும் அவங்க பாடிக்கு போகும். சோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பி மூடு இருக்கும். மத்தபடியான டாக்ஸின்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதையே கூட கண்டினியூ பண்ணிடக்கூடாது, அப்படியே லைஃப் லாங் நிக்கோட்டின் எடுத்துட்டு இருந்துடக்கூடாது. ஏன்னா நிக்கோட்டின்னாலயும் நம்ம பார்த்தோம் ஹார்ட் டேமேஜ் ஆகும், வெசல்ஸ் எல்லாமே இந்த நிக்கோட்டின்னாலே டேமேஜ் ஆகும். சோ நிக்கோட்டினையே கண்டினியூஸா எடுத்துடக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கலாம். அதோட கூட நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த நிக்கோட்டின் ரிசப்டார்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ற ட்ரக்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ட்ரக்ஸையும் சேர்த்து கொடுப்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு வந்து சடனா அந்த ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ண எஃபெக்ட் இருக்காது. சோ அந்த ட்ரக்ஸோட கூட ஆன்டி டிப்ரெசன்ட் இந்த மாதிரி மெடிசின்ஸோட இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியா வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது நல்லா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த நிக்கோட்டினையுமே அவங்க வந்து அப்படியே டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. சோ இல்ல எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட தான் யாராலையும் ஒரு டி அடிக்ஷனுக்குள்ள போக முடியும். ஓகே டாக்டர், இப்ப வந்து ஸ்மோக்கிங் வந்து எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றது, அதுலயே இருந்தானா என்னென்ன டேமேஜஸ் ஏற்படும் சொல்லி சொன்னீங்க. சோ இப்ப அடுத்தது வந்து ரொம்பவே முக்கியமான அடிக்ஷன், இது வந்து ஆல்கஹால் அடிக்ஷன். சோ ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 26 லட்சம் பேர் இந்த ஆல்கஹால்னால மரிச்சு போயிருக்காங்க. அதுல 20 லட்சம் பேர் ஆண்கள், 6 லட்சம் பேர் பெண்கள். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த டாப் 10 லிஸ்ட்ல இல்ல. பட் நம்ம இந்தியால அதிகமான பேர் வந்து குறிப்பா அந்த ஈஸ்ட் அண்ட் நார்த் சைடு வந்து அதிகமான பேர் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் மாதிரியே இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருக்கிறவங்க அதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியுமா, இல்ல அந்த ஆல்கஹால் அடிக்ஷன் அந்த ஆல்கஹால் எடுத்துட்டே இருக்கும் பொழுது அவங்க உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதனால ஏற்படுகிற விளைவுகள் அதை பத்தி சொல்றீங்களா? சோ ஸ்மோக்கிங் மாதிரியே ஆல்கஹாலும் வந்து ஒரு டாக்ஸின் தான். சோ இந்த ஆல்கஹால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்கஹால் எடுத்துக்கும் போது பிரெயினை வந்து அது டிப்ரெஸ் பண்ணும். சோ ஸ்மோக்கிங் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு டிப்ரெஷன் காஸ் பண்ணும், பிரெயினோட ஆக்டிவிட்டி எல்லாமே குறைக்கும். சோ அந்த மாதிரி தான் இதோட எஃபெக்ட் இருக்கும். சோ இந்த ஆல்கஹால் வந்து நம்ம இன்டேக் எடுக்கும் போது இது லிவர்ல போய் மெட்டபலைஸ் ஆகும், அது பிரேக் டவுன் ஆகும். இது பிரேக் டவுன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுற அந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாக்ஸின் தான். அது எல்லாமே நம்ம பாடியை டேமேஜ் பண்ணும். ஆல்கஹாலும் டேமேஜ் பண்ணும், அதனால வர பை ப்ராடக்ட்ஸும் பாடியை டேமேஜ் பண்ணும். சோ மெயினா வந்து இப்போ ஒருத்தவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க, ஒரு கிரானிக் ஆல்கஹாலிக் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால் மட்டுமே எடுத்துட்டு இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இந்த ஆல்கஹால்லே வந்து கேலரிஸ் இருக்கும், நம்ம பாடிக்கு தேவையான அந்த எனர்ஜி கேலரிஸ் அது கொடுக்கும். ஆனா அதுல எந்த ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ், வேற புரோட்டீன்ஸ் எந்த சத்துமே இருக்காது. சோ தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மெயினா வந்து மால் நியூட்ரிஷன் இருக்கும், விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதோட கூட எப்படி நம்ம ஸ்மோக்கிங் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோமோ, ஆல்கஹாலுமே நம்ம உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சோ நம்ம தலையில இருந்து கால் வரைக்குமே ஆல்கஹால்னால பிரச்சனைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் பிரெயினையே வந்து ஆல்கஹால் ரெகுலரா எடுக்கும் போது மூளையே பாதிக்கப்படும். சோ இப்ப இந்த ஆல்கஹால் எடுக்கும் போது என்ன நடக்கும்னா, மூளையை வந்து நம்ம சொன்ன மாதிரி அது வந்து சப்ரஸ் பண்ணும், இந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை வந்து சப்ரஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து இம்பேர்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, கோஆர்டினேஷன் எல்லாமே மிஸ் ஆகும். சோ இதனால என்ன நடக்கும்னா அவங்களால டிரைவ் பண்ண முடியாது, எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டிரைவ் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் அஃபெக்டடா இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வரும்.
அதோட கூட இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு அம்னீஷியா ப்ரொடியூஸ் ஆகும். So, அவங்க குடிக்கிற நேரத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. சோ ரெகுலரா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதோட கூட வந்து மூட் டிசார்டர்ஸ் வரும், அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. நிறைய பேருக்கு வந்து டெலியூஷன்ஸ் வரும். டெலியூஷன்ஸ்னா இல்லாததை இருக்குன்னு நினைச்சுக்கிறது. சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆல்கஹால்னால அவங்களோட ஸ்பௌஸ சந்தேகப்படுறது இது எல்லாமே இருக்கும். சோ அவங்களுக்குள்ளேயே அது ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் மாதிரி வரும். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஆல்கஹால் இன்டேக்னால மூளையில வரலாம். அதோட கூட வந்து ரெகுலரா ஆல்கஹால் எடுத்துட்டே இருந்தாங்கன்னா செரிபெல்லா டீஜெனரேஷன் வரும். அப்படின்னா நம்ம பின் மூளை, அது பின் மண்டையில இருக்கிற அந்த பார்ட் வந்து டீஜெனரேட் ஆயிடும். டீஜெனரேட் ஆயிடும்னா செயலற்று போயிடும். சோ அதனால வந்து அவங்களால நடக்கிறது எல்லாமே வந்து தடுமாறுவாங்க. அவங்களால எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பின் மூளையில தான் வந்து நம்மள ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல நடக்க வைக்கிறது, ஒரு கோஆர்டினேட் பண்றது எல்லாமே அதுதான் ஆக்ட் பண்ணும். சோ அதுவே இவங்களுக்கு ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடும் தொடர்ந்து எடுக்கும் போது. சோ அவங்க ஆல்கஹால் எடுக்கலன்னா கூட ஸ்டெடியா நடக்க முடியாது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாது. இதே தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிரெயினே அட்ரோஃபி ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரெயினே சுருங்கி போயிடும். சோ அந்த அளவுக்கு மூளையில இது அதிகமா பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அதோட கூட நரம்புகள் கூட பாதிக்கப்படும். சோ நம்ம பாடியில இருக்க நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது நியூரோபதி, பெரிஃபரல் நியூரோபதி வரலாம். அதோட கூட வந்து நம்ம உணவு குழாய், ஈசோஃபேகஸ், ஸ்டமக் இது எல்லாத்துலயுமே வந்து வீக்கத்தை உண்டு பண்ணும். சோ அந்த உணவு குழாய்கள் ஸ்டமக் வீங்கும் போது கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். சோ இதனாலே ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். சோ அதனால வயிறு எரிச்சல் அது எல்லாமே உண்டாகும். அதோட கூட ப்ளீடிங் கூட வரலாம். இந்த வயிற்று பகுதியில இருந்து ரத்தப்போக்கு உண்டாகலாம், ஹெமரேஜிக் கேஸ்ட்ரைட்டிஸ். இது எல்லாமே ஆல்கஹால் இன்டேக்ல வரும். அதோட கூட ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டிஷன் வந்து பேங்க்ரியாடைட்டிஸ் வரலாம். அதாவது கணையம் வீங்கும். சோ கணையம்ன்றது நம்ம பாடியிலேயே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். சோ அது வீக்கம் அடையும் போது அதுல இருந்து உண்டாகிற என்சைம்ஸ் எல்லாம் பாடியை ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணும், டாக்ஸின்ஸா போய் பாடி அஃபெக்ட் பண்ணும். அதான் பேங்க்ரியாடைட்டிஸ் சொல்லுவாங்க. சோ ஆல்கஹால் ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு, அதிகமா எடுக்கிறவங்களுக்கு பேங்க்ரியாடைட்டிஸ் வர்றதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. அதோட மேஜரா எப்படி வந்து ஸ்மோக்கிங் வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த ஆல்கஹால் வந்து மெயினா லிவர் அஃபெக்ட் பண்ணும். சோ லிவர்ல தான் அது பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? சோ அதுல இருந்து வர டாக்ஸின்ஸ் லிவர் செல்ஸையே அஃபெக்ட் பண்ணும். சோ லிவர் ஃபுல்லாவே வீக்கம் ஆகும். சோ அதை ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதுவே தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா ஒரு இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ் போகும். அததான் வந்து சிரோசிஸ் அப்படி சொல்லுவாங்க. லிவர் எல்லாமே ஸ்கார்ட் ஆயிடும். இந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா லிவர் ஃபெயிலியர்னு அர்த்தம். அது வந்து ரிவர்ட் பேக் ஆக முடியாது. மத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணா ரிவர்ட் ஆகும். ஆனா இந்த சிரோசிஸ் அப்படின்ற லிவர் ஃபெயிலியர் கண்டிஷன் போயிடுச்சுன்னா அது ரிவர்ட் பேக் ஆகவே ஆகாது. ஸோ இந்த சிரோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா வயிறு எல்லாமே வீக்கமா இருக்கும். ஸோ வயிற்றுல வந்து நீர் சேர ஆரம்பிக்கும், அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் 10 லிட்டர் வரைக்கும் அவங்க வயிற்றுல நீர் இருக்கும். சோ ஏன்னா அது வந்து அந்த ரத்த குழாய்கள் அந்த லிவர்லாம் அஃபெக்ட் ஆகுறதுனால அந்த நீரால வெளியே போக முடியாது, வயிற்றுல சேர ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த லிவர் தான் வந்து நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸின் எல்லாம் எலிமினேட் பண்ற ஒரு ஆர்கன். சோ இப்ப இந்த லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டாக்ஸின்ஸ் எல்லாம் பாடியில சேர ஆரம்பிக்கும். சோ இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் மூளையை அஃபெக்ட் பண்ணி அது மூளையில கோமா மாதிரி ஸ்டேஜ் கூட கொண்டு போய் அவங்க டெத் ஆயிடுவாங்க. ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க உயிர் வாழறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களால நடக்க முடியாது அந்த வயிற்று வீக்கத்துல. ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்ட்டும் பண்ண முடியாது. லிவரே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அவங்களால சரியாக முடியும். சோ அதனால இந்த ஆல்கஹால்னால இவ்வளோ சீரியஸான எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. சோ யாராவது இந்த ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தா, வீட்டுல எடுத்துட்டு இருந்தா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதோட கூட நம்ம ஹார்ட் கூட ஆல்கஹால்னால பாதிக்கப்படலாம். ஹார்ட்ல வந்து துடிப்பு ரிலேட்டடான பிரச்சனைகள் தான் அரித்மியாஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பிரச்சனை கூட ஆல்கஹால் இன்டேக்ல வரும். சோ இத வந்து ஹாலிடே ஹார்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சில டைம் வந்து
வந்து இந்த வீக்கெண்ட்ல நிறைய பேர் வந்து ஆல்கஹால் எடுத்திருப்பாங்க. அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு படபடப்பு இருக்கும். சோ ஹார்ட் ரேட் எல்லாமே அதிகமா இருக்கும், அந்த துடிப்புல மாற்றங்கள் இருக்கும். சோ அது ஆல்கஹால் எடுத்ததுனால வந்ததான விளைவா இருக்கும். சோ இந்த மாதிரி ஹார்ட்ல பாதிப்பு பிளஸ் வந்து ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணி ஹார்ட் ஃபெயிலியர் கூட இது உண்டு பண்ணலாம். சோ இவ்வளவு பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஆல்கஹால்னால உடம்புல வந்து உண்டாகுது. அதே மாதிரி கேன்சர் கூட வரலாம். சோ அந்த ஈசோஃபேகஸ், ஸ்டமக்ல கேன்சர் வரலாம், லிவர் கேன்சர் வரலாம். சோ அதோட கூட வந்து பிரெக்னன்சில இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் மதர்ஸ் ஆல்கஹால் சப்போஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தையுமே இதனால பாதிக்கப்படும். பொதுவா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து பிரெக்னன்சில வந்து சிலர் ஸ்மோக் பண்ணலாம், ஆல்கஹால் எடுத்துக்கலாம். சோ ஸ்மோக்கிங்கா இருந்தாலும் சரி, ஆல்கஹால் எடுத்தாலுமே அது குழந்தைய பாதிக்கும். ஸ்பெசிபிக்கா ஆல்கஹால் என்ன பண்ணும்னா குழந்தையோடைய மூளை வளர்ச்சியை அஃபெக்ட் பண்ணும். சோ குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டடா பிறக்கலாம், குழந்தையோட ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், குழந்தையோடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சோ பிரெக்னன்ட் மதர்ஸும் வந்து கண்டிப்பா ஆல்கஹால் எடுக்கவே கூடாது. அதை எடுத்தாலே குழந்தை வந்து பாதிக்கப்படும். சோ இவ்ளோ பாதிப்புகள் ஆல்கஹால்னால நம்ம பாடியில உண்டாகலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்மோக்கிங் வந்து அவங்கள மட்டும்தான் காயப்படுத்துது, அவங்கள மட்டும்தான் ஃபுல்லா பாதிப்புக்குள்ளாக்குது. ஆனா இந்த ஆல்கஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தேகமா இருக்கட்டும், ரோட்ல போகும்போது ஆல்கஹால் குடிச்சிட்டு நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஸோ பிரெக்னென்ட் மாம் வந்து இப்படி இருக்கும் பொழுது குழந்தை, இந்த மாதிரி இந்த ஆல்கஹால் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது. இப்ப இந்த ஆல்கஹால்ல வந்து ஒருத்தவங்க அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இப்ப ஸ்மோக்கிங்க்கு இருந்துச்சுல, அதே மாதிரி ஆல்கஹாலுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த ஆல்கஹாலுமே நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்களையும் பாதிக்கும். சோ இது வந்து ரெண்டு வகையில அந்த பாதிப்பு வரலாம். ஒண்ணு ஆல்கஹால் இன்டாக்சிகேஷன் சொல்லுவாங்க. திடீர்னு வந்து ஹெவி டோஸ் ஆஃப் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரொம்ப அதிக குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா திடீர்னு வந்து அவங்க அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க, வைலண்ட் ஆயிடுவாங்க. அதோட கூட அவங்களோட ஹார்ட் ரேட், பிபி எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஆல்கஹால் அதிகமா எடுக்கும்போது பிசிக்கலாவும் அவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும், அவங்க மத்தவங்களையும் பாதிக்கலாம். சோ அந்த மாதிரி இன்டாக்சிகேட்டடா இருக்கவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் சில மயக்க மருந்துகள் கொடுத்துதான் ட்ரீட் பண்ணணும். இதே மாதிரி ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் வித்ட்ராவல் வரலாம். ஸ்மோக்கிங் எப்படி நம்ம சொன்னோம், சடனா ஸ்டாப் பண்ணும்போது அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட் குறையும் போது பாடியில சில ப்ராப்ளம்ஸ் வரா மாதிரி ஆல்கஹாலுக்கு ரொம்ப அதிகமாவே வரும். ஆல்கஹால் வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுல என்ன நடக்கும்னா மூளைக்கு வந்து ஹை டோஸ் ஆஃப் ஆல்கஹால் கிடைச்சிட்டே இருக்கு, திடீர்னு ஸ்டாப் ஆகும்போது அது ரிவர்ஸா அது ஆக்ட் ஆகும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, வைலண்டா இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. அதோட கூட அவங்க ஹார்ட் ரேட், பிபி எல்லாமே ரொம்ப அதிகமாகி அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உடல்லயும் வரும். அதோட கூட சைக்கோசிஸ் மாதிரி ஸ்டேஜ் போலாம். அத வந்து டெலிரியம் ட்ரெமன்ஸ்னு சொல்லுவாங்க. திடீர்னு சைக்காட்டிக்கா பிஹேவ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சில மயக்க மருந்துகள் கொடுத்துதான் நம்ம ட்ரீட் பண்ணணும். சோ ஒருத்தவங்க வந்து ஆல்கஹால் குவிட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா சடனா ஸ்டாப் பண்ண முடியாது. சோ இந்த ஆல்கஹால் வித்ட்ராவல் கூட போயிடலாம். சோ இதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிக்கோட்டினுக்கு எப்படி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்தோம் அந்த மாதிரி ஆல்கஹாலுக்கு கூட சில ட்ரக்ஸ் இருக்கு. இது வந்து இந்த ஆல்கஹால் மூளையில எங்க போய் அது ஆக்ட் பண்ணுமோ அதே இடத்துல போய் இந்த ட்ரக்ஸ் ஆக்ட் பண்ணி அந்த ஒரு எஃபெக்ட பிரெயினுக்கு கொடுக்கும். சோ அதனால சடனா அவங்க ஸ்டாப் பண்ண வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. சோ அவங்களால வந்து ப்ரோக்ரெசிவா தான் இத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் இன்டேக்க ஸ்டாப் பண்ணணும்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருக்கணும் அவங்களுக்குள்ள, இது கண்டிப்பா குவிட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க டி அடிக்ஷன் சென்டர்ஸ் போனாங்கன்னா சோ இந்த மாதிரி மெடிசன்ஸ கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு பிரெயின்ல வந்து அதே மாதிரி ஒரு சப்ரசிவ் எஃபெக்ட கொடுத்து இந்த ஆல்கஹாலோடைய வித்ட்ராவல் இல்லாம பாதுகாத்துக்கும். இந்த மெடிசன்ஸே வந்து ஒரு 6 to 12 months கிட்ட கூட சிலர் எடுப்பாங்க. சோ இத ஸ்லோவா தான் இந்த மெடிசன்ஸ டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணும். சோ அதோட கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் அந்த அடிக்ஷன்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியும். ஓகே,
ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஒரு மனிதனோட உடல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு சொன்னீங்க. பிளஸ் அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு வழிகளும் இருக்குன்னு சொல்லி தந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இந்த நாளிலும் கூட ஸ்மோக்கிங் பத்தியும் ஆல்கஹால் பத்தியும் பார்த்தோம். சோ இது எவ்வளவு ஒரு மோசமான பழக்கம், இந்த பழக்கம் எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற சந்தோஷமான உறவுகளை சீரழிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ உங்களுக்கும் இந்த நாளில இது போன்ற போதை பழக்கங்களினால அடிமையானவர்கள் தெரிந்திருப்பார்களானால் அவங்கள நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க. சோ ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமா வாழ்றதுதான் கடவுளோட சித்தம். சோ மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இன்னொரு மருத்துவ ஆலோசனையோடு கூட சந்திக்கிறோம். நன்றி.